நம்ம சேனலோட வீடியோ என்ன போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் கர்ணன் மூவி ஞாபகம் வந்துச்சு. சரி நம்ம கர்ணனில் உள்ள அந்த செவத்தில் வரைவாங்களே அதை பண்ணலான் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவே அதை தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நீங்கள் இந்த இதை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ரெண்டு ஆப் தான் தேவை, பிக்ஸார்ட்டும் அப்புறம் ஃபோட்டோ ஸ்கெட்ச் மேக்கர்னு. ஸோ ஃபோட்டோ ஸ்கெட்ச் மேக்கர், பிக்ஸார்ட் ரெண்டோட ஆப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஓப்பன் பண்ண உடனே நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கிறோம். அதுக்கு நான் இப்போ சாம்பிளுக்கு ஒரு என்னோடய இமேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை வச்சு நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. நான் வந்து லூஸ் மாதிரி கிராப் பண்ணிடுவேன், என்னால் மண்டை கொஞ்சம் பாதி வராது. ஸோ கோச்சிக்காதீங்க. நான் எடிட் பண்ணுற மெத்தட் கரெக்டாக சொல்லிடுறேன். நீங்கள் அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லணும். வெயிட் பண்ணின உடனே உங்களுக்கு அதுவே என்னென்னமோ புள்ளியாக வைக்கும், வந்துடும். ஸோ வந்த உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு தேவையானது தான் பிளாக் அண்ட் ஒயிட்டை மட்டும் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது அந்த கரியில் வரைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த இருங்க இதுக்கு அடுத்தது இது எனக்கு கொஞ்சம் கரியில் வரைஞ்ச மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை டிக் அடித்து இதெல்லாம் கூட்டி பார்த்தேன். ஒன்றும் கூட இல்லை, கான்ட்ராஸ்ட் மட்டும் தான் கொடுத்த பிரைட்னஸ்குள்ளே. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ண உடனே இப்போ பிக்ஸார்ட்குள்ளே வாங்க. பிக்ஸார்ட்டில் வந்தோடனே இந்த கர்ணனோட அந்த செவத்தோட டெம்ப்ளேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை கொஞ்சம் கிராப் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்த மாதிரி இருக்குது. சரி, நம்ம கிராப் பண்ண உடனே நம்ம இப்போ பண்ண அந்த இமேஜை தூக்கி உள்ளே கொண்டு வருவோம். கொண்டு வந்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த அப்படிலாம் நகட்டி வச்சு பார்த்துக்கோங்க. அந்த தீ வந்து அவர் கையில் வச்சுருக்க அந்த தீ கம்பம் வந்து நமக்கு முன்னாடி இருக்கணும், சரியா? அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் அப்படின்னா தான் கொஞ்சம் எடிட் பண்ண மாதிரி தெரியும். நீங்கள் பாருங்கள், என் மண்டையை பாருங்கள், என் மண்டையில் மேலே பாதியில் காணும். சாரி, அதை மட்டும் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் நம்ம பண்ணுற மெத்தடு தானே உங்களுக்கு தேவை. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோட்டோ தான் வச்சு பண்ண போகிறீங்க, என் ஃபோட்டோவாக பண்ண போகிறீங்க. சரி விடுங்க. இப்போ வந்து பிளெண்ட் ஆப்ஷனில் போயிட்டு இங்கே டார்க் அண்ட் மல்டிப்ளே ரெண்டை மொத்தம் மாற்றி வச்சு பாருங்கள். அவங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் மல்டிப்ளே தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, அதெல்லாம் பண்ண பிறகு நம்ம இங்கே பாருங்கள் டார்க்கே இல்லாமல் இருக்குது. ஐயோ, சரி ஓகே, ஒப்பாசிட்டி கூட்டி பார்ப்போம். வந்துருச்சுப்பா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ரப்பர் கொடுக்க போகிறோம். ரப்பர் ஆப்ஷன் கொடுத்து கொஞ்சம் எரேஸ் பண்ணுறோம். இந்த சைடில் இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறோம். சில பேருக்கு மல்டிப்ளே அந்த பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக்ரவுண்டில் ஒயிட் கலரு இல்லை பிளாக் கலர்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மல்டிப்ளே டார்க்கனில் வந்து தெரியாது, உங்களோட ஃபேஸ் மட்டும்தான் தெரியும். நான் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் ஏரியாவில் வச்சு எடுத்ததை வச்சுருந்தனால அப்படி தெரியுது. ஸோ நான் ரப்பரை கொடுத்து அதில் ஒப்பாசிட்டி கொஞ்சம் குறைச்சி விட்டு கொஞ்சம் நம்ம அழிச்சு விட்டுக்க வேண்டியதான். ஸோ கார்னரில் எல்லா இடத்துலையும் பார்த்து அடிச்சிட்டோம். மெயினாக என்னென்னா அந்த தீ கம்பம், அந்த மண்டையை மட்டும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அந்த மண்டையை ஐயோ என்னத்தை சொல்லலை, சரி வேண்டாம் விடுங்க. கீழே அந்த கம்பம் இருக்குது தெரியுதா, அந்த ஆள் கையில் தீ கம்பம் வச்சுருக்காப்லையா, அந்த இடத்துக்கு இப்போ ஃபோக்கஸ் பண்ணி அந்த தீயை கொஞ்சம் தீ மேலே இருக்கிற அந்த இதை கொஞ்சம் அழிச்சு விட்டோம்னா நம்ம எடிட் பண்ண மாதிரியே இருக்காது, அப்படி ரியலாக அந்த தாத்தா வரைஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அதை அழிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இது வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஃபோட்டோ இம்போர்ட் பண்ண உடனே இது வந்து எடிட் பண்ண மாதிரியே தெரியுது, எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குங்கிறது நல்லா ஜூம் பண்ணி பார்த்து அந்த இடத்துல நீங்கள் ரப்பர் கிளிக் பண்ணி கொஞ்சம் பார்த்து மெதுவாக அழிச்சு விட்டுக்கோங்க. மேக்ஸிமம் பேக்ரவுண்ட் ஒயிட்டு கருப்பு இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வரவே வராது, பேக்ரவுண்டில் உங்களோட இது மட்டும் தான் வரும். ஸோ ஓகே, அவ்வளோதான். ஆனால் இன்னும் இப்போ நம்ம மெயினாக ஒன்று பண்ண வேண்டியது என்னென்னா ஃபில்ட்ரு போகணும். எஃபெக்ட்ஸ் போய் அதில் ஹெச்டிஆர் எஃபெக்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொடுங்க. ஏன் சொல்கிறேன்னா ஹெச்டிஆரில் வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் தெளிவாக தெரியும். அது வந்து டெக்ஸ்டர் கூட்டி காட்டும். ஓகே, நமக்கு தேவை வந்து நம்மளோட இது மட்டும் நல்லா டெக்ஸ்டரில் தெரியணும், மித்தவங்க இது தெரிய தேவையில்ல. ஏன்னா நம்ம ஃபோட்டோவோட குவாலிட்டி கொஞ்சம் லோவாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, நான் இப்போ கொடுத்துட்டு ரப்பரை மட்டும் வச்சுக்கிட்டு என்னோடய ஃபோட்டோவை தவிர்த்து மித்த எல்லா இடத்துலையும் எரேஸ் பண்ணிடுறேன். அப்போனா என் ஃபோட்டோ மேலே மட்டும் அந்த டெக்ஸ்டர் இருக்கணும், அதுக்காக. அவ்வளோதான். ஸோ ஓகே, இதுதாங்க 2 ஆப், 5 நிமிஷம் வேலை. இதுக்கு போயிட்டு 15 நிமிஷத்துக்குலாம் வீடியோ போடுறாங்க, 20 நிமிஷத்துக்கு வீடியோ போடுறாங்க. சரி வாங்க ரிசல்ட்டை பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. ஓகே, அந்த மண்டைக்கு மேலே உள்ளதை மட்டும் கொஞ்சம் மறந்துடுங்க, நான் வேணால் ஜூம் காட்டிக்கிறேன், ஜூம் போட்டு காட்டுறேன்.
இப்போ இப்படி பார்த்துக்கோங்க, இப்படி பார்க்குறது தான் நல்லது. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. மெத்தட் நல்லாயிருக்கா? எல்லா டெம்ப்ளேட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆப் 2 ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி என் வீடியோ வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.